சித்திரை மாதத்தோட சிறப்புகள் என்ன? அதை பற்றி சொல்லுங்கள் சார். சித்திரை மாதமா விழாக்களுக்கான மாதம். அதாவது இந்திர விழா, பொன்னேர் பூட்டுதல், திருவிழா போன்ற நல்ல விழாக்களுக்கான ஒரு மாதம். இப்போ நம்மளோட அமைப்பில் எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல எல்லா இடத்துலையுமே இந்திரனை ஏன் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க அப்படின்னா, இந்திரன் விவசாயத்தின் கடவுள். நாம் மருத நிலத்துக்காரர்கள். பொதுவாக குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, அதில் மருத நிலத்துக்காரர்கள் இந்திரனை வழிபாடு செஞ்சாங்க. அடுத்து அவங்க சூரியனை வழிபாடு செஞ்சாங்க. அதனால் இந்த மலைக்கான கடவுள் அப்படிங்கிறதுனால அவங்க தொட்டு தொட்டு வணங்கி வந்தாங்க. ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே ஜாலும் கரிங்கிறார். ஐம்பொறிகளின் வழியாக எழுகின்ற ஆசைகள் அளித்த வல்லமைக்கு வானவர்க்கரசனாகிய இந்திரனே போதிய சான்றுன்னு சொல்கிறார். ஐம்பெரும் காப்பியங்களாகிய சீவக சிந்தாமணியே பெண்ணாசை ஒழித்து தூய ஞானத்தை பெற்று துறக்கத்தை அடைந்தவர்களை தான் இந்திரன்னு சொல்கிறாங்க. இவருக்கு விழா எடுக்க சொல்லி காவிரிப்பூம்பட்டினத்தில் அகத்தி மாமுனிவர் அவர் விழா எடுக்க சொல்லி ஒரு 28 நாள் அதை விழா எடுக்க சொல்லுவாங்க. அது கடைச்சங்கத்துக்கு முன்னவராகிய தூங்கையில் இருந்த தொடிதோட் செம்பியன் ஐயா அவர்கிட்ட சொல்லி அந்த அறிவுரையை வழங்கி அவர் விழா எடுக்க சொல்லி அந்த மாதங்கள், அதாவது சித்திரை வெயிலோட வெப்பத்தோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அந்த வெப்பத்தை தணிப்பதற்காக நமக்கு மழையளவு வேண்டி இந்திரனை வணங்குவாங்க. அந்த இந்திரனை வணங்குவதனால அந்த வருடம் நல்ல மழையளவு இருக்குங்கிறது ஐதீகம். அதே அமைப்புகளில் அப்படி கூட நம்ம செய்ய முடியாதவங்க அடுத்த கட்டம் என்னங்க அப்படின்னம்னா, அவங்களோட காலகட்டங்களில் இந்த மாரியம்மன் அப்படிங்கிறது அவங்கள கும்பிடுவாங்க. மாரின்னா என்ன தெரியுங்களா? மலை. அதான் மலைக்குரிய அம்மன் தான் மாரியம்மன். அவங்கள்ட்ட அந்த மாரியம்மன்ட்ட மலைக்காக பிரார்த்தனை பண்ணாங்க. அப்படியே மாரியம்மனை போய் கும்பிடாட்டியும் கூட பரவாயில்ல, வீட்டில் ஒரு வேப்ப மரத்தினாலும் வச்சு நீங்கள் மாரியம்மனாக கும்பிடுங்க. எல்லாமே அறிவியல் தான். ஏன்னா அந்த வேப்ப மரம் ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய மரம். ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய மரத்தில் ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம் இதெல்லாம் ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய மரம். அதனால் வீட்டுக்கு அருகாமையிலேயே அவங்க அந்த வேப்ப மரத்தை வச்சு மழையளவுக்காக அதை பயன்படுத்த சொன்னது. எல்லாமே இந்த சித்திரை மாதம் மழையளவுக்கான ஒரு மாதமாக தான் இருக்கும். இதற்கு அப்பாற்பட்டு என்ன நடந்துச்சுன்னா, பொன்னேர் பூட்டுதல்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அது ஆதி காலத்தை தொட்டிலேருந்தே வந்துக்கிட்டு இருக்கு. பொன்னேர் பூட்டுதல் அப்படிங்கிறது ஒரு சித்திரை மாதத்தில் ஒரு நல்ல நாளில் அப்போ என்ன செய்வாங்கன்னா, அந்த கழனி ஆகிய வயல் இருக்குல்ல, வயல்வெளி, அந்த வயல்வெளியை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நேர காலகட்டங்கள் அவங்க உழுது போடுவாங்க. உழுது போட்டோம்னா அந்த பில்லெல்லாம் பட்டு அந்த வரப்பு வழியெல்லாம் சரிப்படுத்தி, ஏன்னா அவங்க அந்த காலகட்டங்கள் அந்த வேலையை செஞ்சு வச்சுருக்கும் போது தான் அடுத்து தொட்டு ஆடியில் விதைக்கலாங்கிறதுனால அந்த நேரம் அந்த பில்லுக்காக உழுது போடுவாங்க. அப்போ அந்த காலகட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னம்னா, அப்போ கூட ஒரு சூட்சமமான ஒரு தொழில்நுட்பத்தை நம்ம கடைப்பிடிச்சோம். என்னென்னா, இந்த மாரியம்மனுக்கு இந்த விழா நடக்கும் போதெல்லாம் இந்த முளைப்பாரின்னு ஒன்று பண்ணுவாங்க தெரியுங்களா? முளைப்பாரின்னு சொல்லிட்டு இந்த பயிர் வளர்ந்து அப்படியே தட்டில் தூக்கிட்டு போவாங்க பார்த்தீங்களா? அப்போ என்ன அவங்க அந்த தொழில்நுட்பத்தை கடைப்பிடிச்சாங்க அப்படின்னா, அந்த முளைப்பாரியோட தன்மை அவங்கவுங்க அந்த முளைப்பாறை கொண்டாடும்போது யாரோட விதை நெல் நல்ல ஒரு வீரியமிக்கதாகவும் நல்ல வலுவாகவும் இருக்குங்கிறதுக்காக அதை கண்டுபிடிக்க தான் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த முளைப்பாரி ஒரு 7 நாள் 9 நாளில் வளர்ந்து அப்படியே பயிராயிரும். அதை கொண்டாந்து ஊருக்கு மத்தியில் ஒரு அரசர் இல்லைன்னா நாட்டாமை அவங்க அந்த ஊருக்கு தலைவராக இருக்கவங்க அவங்களோட மேற்பார்வையில் அந்த பயிர் இருக்கும். அப்போ யாரோட பயிர் யாரோட விதை நெல் நல்ல வீரியமாக இருக்கிறத பார்த்து அதை தேர்ந்தெடுத்து அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் அதை ஆடி மாதத்தில் விதைக்கிறதுக்கு சிபாரிசு பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தொழில்நுட்பத்தை அவங்க அதை சரி பண்ணி வச்சுருந்தாங்க. மெயினாக என்னென்னா, அந்த பொன்னேர் பூட்டுதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியே அவங்களுக்கு அந்த வயல்வெளியை சரி பண்ணுறதாகவும் அதே அமைப்புகளை அடுத்த விதை நெல்லை தேர்ந்தெடுக்கிறதாகவும் அமைத்து மிகப்பெரிய ஒரு நல்ல தொழில்நுட்பத்தை கடைபிடிச்சி அவங்க அதுலேருந்து ஆவணிலேருந்து அதை அடுத்த கட்டம் அவங்க தொட்டு அந்த பயிராக்கிறதுக்கான வேலையை செஞ்சாங்க. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு அற்புதமயமான ஒரு நல்ல ஒரு செயலை செஞ்சான் தமிழன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல விதமான ஒரு பண்டிகைக்குரிய ஒரு அற்புத மாதம் தான் இந்த சித்திரைக்குரிய ஒரு நல்ல மாதம். சித்திரை அவங்க என்னென்னா, முன்னோர்கள் அதை ஒரு தோஷ காலமாக தான் பயன்படுத்தினாங்க. சித்திரை 21லேருந்து அங்கிட்டு முன்னேழு பின்னேழு அக்னிக்குரிய காலங்களாக தான் கொண்டாடினாங்க. அக்னி காலம் அப்படின்னா வெப்பங்கள் அதிகமாக இருக்கும். அந்த காலகட்டங்களில் சொல்ல போனோம்னா அவங்க யாருக்குமே அதில் சுப நிகழ்ச்சி கூட பண்ணக்கூடாதும்பாங்க. ரெண்டாவது அடுத்த கட்டம் பார்த்தோம்னா, அப்போ அந்த காலம் குழந்தைகளோட பெற்றுக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆடியில் அதனால தான் பிரிச்செல்லாம் வைக்கிறது. நம்ம முன்னோர்கள் அந்த சித்திரை மாதத்தை தோஷ காலங்களாக தான் பயன்படுத்தினாங்க. அப்படி ஒரு தோஷ காலங்களாக இருக்கிறத போய் அவங்க புத்தாண்டாக கொண்டாடினாங்கன்னா அது எப்படி சாத்தியம்?
அது சாத்தியமே இல்லாத ஒன்று. நான் உங்களுக்கு அதானே நிரூபித்தேன். ஆவணிலேருந்து தானே எல்லாமே தொடங்குது. இப்போ நான் உங்களுக்கு திசை பிரித்து காட்டினதே ஆவணிலேருந்து தானே திசை பிரிக்கிறது. எல்லாமே நீங்கள் தொன்று தொட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாமா ஆவணிக்காக செய்யக்கூடிய ஒரு வேலைக்கு தான் அத்தனை விதமான வேலைகள் நடக்கும். ஆவணி தான் நம்மளோட அதனால தான் முன்னோர்கள் சொல்கிறது, எழுத்துக்களுக்கெல்லாம் அரசன் வந்து அகரம் சொன்னால் மாதத்தின் அரசன் என்ன சொல்கிறாங்க, ஆவணியை தான் சொல்கிறாங்க. அரசன்னா என்ன, முதல் தொன்று தொட்டு எல்லா வகையிலையுமே இந்த ஆவணியை தான் வலியுறுத்தி சொன்னாங்க. இந்த விஷயத்தை இவ்வளோ தூரம் நான் ஏன் சொல்கிறேன்னா, முழுக்க முழுக்க நீங்கள் எங்கே சுற்றினாலும் கடைசியில் வந்து ஆவணியில் வந்து நிற்கணும், அவ்வளோதான். அப்போ ஒரு பெண்மையாக தான் கருதுனாங்க. ஒரு பெண் எப்படியோ அப்படி தான் அந்த மாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனால ஆடியில் நாற்றானா கூட அந்த நாற்று இன்னொரு இடத்துல போய் நடுற போது தான் அது முழுமையடையுது அப்படிங்கிற தன்மையில் தான் அவங்க அந்த ஆவணியவே வலியுறுத்தி ஆவணி மாதத்தை ஒரு தெளிவான மாதம்னு இது பண்ணாங்க. மொத்தம் அந்த சித்திரை வந்து நம்மளோட காலகட்டங்கள் மெயின் கட்டம் அந்த விழாக்கள் நடத்தக்கூடிய ஒரு நல்ல மாதம். எல்லாமே நல்ல சிறப்புகளாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் 6 மாதம் உழைப்பு 6 மாதம் மகிழ்ச்சி திருவிழான்னு நிம்மதியாக வாழ்ந்தாங்க தமிழர்கள். நாமளும் அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணி வாழ்வோம். சார், சித்திரை மாதத்தை பற்றியும் அதோடைய சிறப்புகள் பற்றியும் ரொம்ப விரிவாகவும் தெளிவாகவும் சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் தமிழ் ஜோதிடம் பற்றின பல விஷயங்களை பற்றி பேசலாம். நன்றி. நன்றி.